உமது கருவியாய் மாற்றிடுது வா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடுது வா. மனிதநேயங்கள் மதிக்கும் பண்புகள் மனதில் தினம் வளர்ந்திட வேண்டும். இறைவன் வார்த்தையில் இனிதொரு ஆட்சியை இம்மண்ணில் கட்டிட வேண்டும். பிரிவுகள் நீங்கவும் ஒற்றுமை ஓங்கவும், உண்மை அறிவு என்றும் வாழ உரிமை வாழ்வு நிறைவு காண எம்மையும் அது கருவியாக்கும். உண்மை அறிவு என்றும் வாழ உரிமை வாழ்வு நிறைவு காண எம்மையும் அது கருவியாக்கும். எம்மையும் அது கருவியாய் மாற்றிடுது வா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடுது வா. யோவான் 12:26 எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றுகின்றார் என்கின்றார் ஆண்டவர். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் தந்தை அவர்களே, அன்பான குருக்களே, கன்னியர்களே, இன்றைய தினத்திலே திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற சகோதரர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இன்னும் 3 அழைத்தலை திருச்சபைக்கு தந்திருக்கின்றார். குறிப்பாக எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு 2 அருட்சகோதரர்களையும் இறை தொண்டர்களையும், திருவிழப்பணி சபைக்கு ஒரு தொண்டரையும் ஆண்டவர் தந்து இன்று இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கின்றார். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல்வேறு நிலைகளிலே ஆன்மீக சமூக தேவைகள் அதிகரித்து வருகின்ற இந்த நாட்களிலே பலவிதமான கஷ்டங்களும் கவலைகளும் அனர்த்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த காலங்களிலே எங்களுக்கு இறை பணியாளர்கள் தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வருகின்றமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருத்தொண்டர்களின் பணிக்காகவும் இவர்களை திருச்சபைக்கு அர்ப்பணித்துள்ள பெற்றோர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே நன்றி சொல்லி செபிப்போம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் தன்னுடைய திருவிழத்தின்படி நிறைவாக வழிநடத்தும்படியாக மன்றாடி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலியை நாங்கள் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய தகுதியின்மையை ஒரு கணம் கரங்களை கூப்பி கண்களை மூடி வீண் பிராக்குகளை அகற்றி ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்தில் நிற்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு எம்முடைய பாவங்களுக்காக ஒரு கணம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதமையாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக்
மேற்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை நிறைவாக மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறைவா தொண்டு ஏற்பதற்கு அன்று தம் சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவே உமது திரு அவையின் பணியாளர்களுக்கு கற்பித்தீர். அதனால் திருத்தொண்டர் பணிக்கு இன்று நீர் தேர்ந்து கொள்ள திருவிழமான அடியார்கள் இவர்கள் தங்கள் செயலின் திறமையையும் பணியில் கனிவும் இறைவேண்டலில் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 5 தொடக்கம் 9 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணி பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்து விடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பயந்தேன் நான் மிக வியந்தேன் நீ என்னை அழைத்தாய் நெஞ்சம் ஒன்றாய் இணைத்துக் கொண்டாய் பயந்தேன் நான் மிக வியந்தேன் நீ என்னை அழைத்தாய் நெஞ்சம் ஒன்றாய் இணைத்துக் கொண்டாய் வாழும் காலம் யாவும் உம்மோடு உலகில் வாழ பணித்தாய் வாழும் காலம் யாவும் உம்மோடு உலகில் வாழ பணித்தாய் என்ன நீ என்னில் கண்டாய் என் தலைவா என்னையே அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன் அது போதும் அன்றிருந்தேன் பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன் அது போதும் வென்றிருந்தேன் எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய் ஏழைகள் பாதம் கழுவி பாடம் சொன்னாய் எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய் ஏழைகள் பாதம் கழுவி பாடம் சொன்னாய் எளிய மனித துணையாய் எந்நாளும் உலகில் வாழ பணித்தாய் எளிய மனித துணையாய் இந்நாளும் உலகில் வாழ படித்தாய் என்ன நீ என்னில் கண்டாய் என் தலைவா என்னையே அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் என் தலைவா என்னையே அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து
நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் ஜோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு
தன்னுடைய உடனிருப்பை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய மாட்சியை, வல்லமையை எங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை வெளிப்படுத்தி, நினைவுபடுத்தி, உறுதிப்படுத்தி இருக்கின்றார். 3 அருட்சகோதரர்களை தன்னுடைய உன்னதமான பணிக்கு அழைத்து, இந்த அழைப்பின் மூலமாக அவர்களுக்கு ஒரு மேன்மையை வெளிப்படுத்தி, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை எங்களுக்கு நினைவுறுத்தி இருக்கின்றார். இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கையின் சீற்றம், சிதைந்து போன எங்களுடைய வளங்கள், சிதைந்து போன எங்களுடைய இல்லங்கள், உள்ளங்கள், அங்கலாய்ப்போடு இருக்கின்ற எங்களுடைய அலைமோதுகின்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிதைவுகளின் மத்தியிலும் ஆண்டவர் மூவரை எங்களுக்காக தன்னுடைய அற்புதமான பணிக்கு என்று சொல்லி தேர்ந்தெடுத்து அழைத்து வந்து முன்னிறுத்தி இன்றைக்கு அருள் பொழிவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எப்படிப்பட்ட சிதைவுகள் இருந்த பொழுதும், எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்த பொழுதும் ஆண்டவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் எங்கள் மத்தியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருள் பொழிவு திருச்சடங்கு எங்களுக்கு உண்மையாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய இறை வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசுகின்ற ஆண்டவர் இங்கு இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளாகிய இந்த 3 அருட் சகோதரர்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தி, எவ்வளவுதான் உலகம் சிதைவுண்டு போனாலும் ஆண்டவருடைய திட்டம், விருப்பம் உங்களோடு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பணிவிடை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்பதையும், உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணி பொறுப்புகளை நிறைவேற்றுவது உங்களுடைய முக்கிய கடமை என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு நினைவுறுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் தருகின்ற செய்தி அதுதான். நாங்கள் பணிவிடை செய்வதற்கு நாங்கள் எந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணி பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவது எங்களுடைய முக்கிய கடமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த முக்கிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, பணி பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு, பணிவிடை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை குறித்துத்தான் 2வது வாசகங்களுக்கு அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றது. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை குறித்து ஆண்டவர் ஒரு செய்தியை தருகின்றார். எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்? நற்சான்று பெற்றவர்கள், தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களை தன்னுடைய பணிக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆக இந்த 3 அருட்சகோதரர்கள் மூலமாக ஆண்டவர் தருகின்ற செய்தி, இன்றைய நாளிலே அவர்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இவர்கள் நற்சான்று பெற்றவர்கள், தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த அருட்சகோதரர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீங்கள் நற்சான்று பெற்றவர்கள் என்றும் ஆவியினுடைய வல்லமையை ஞானமும் நிறைந்தவர்கள் என்பதையும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலே உங்களை நிறுத்தி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் வெளிப்படுத்திய இந்த நற்சான்று, ஆவியானவர் அருளுகின்ற ஞானமும் வல்லமையையும் நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு பிரமாணிக்கத்தோடு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார். நீங்கள் பிரமாணிக்கத்தோடு கடவுள் முன்னிலையில் நற்சான்று பெற்றவர்களாக, ஆவியினுடைய ஞானமும் வல்லமையும் நிறைந்தவர்களாக நீங்கள் உங்களுடைய பணி பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நற்செய்தி எங்களை சுட்டி காட்டுகின்றது. தீய ஆவிகளை அடக்குகின்ற வல்லமையையும் நோய்களை குணப்படுத்துகின்ற அற்புதமான கொடையையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்.
ஆகவே ஆண்டவர் வெளிப்படுத்திய இந்த ஆசீர்வாதத்தை வெளிப்பாடை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இதை அனுபவித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பது, நீங்கள் எப்பொழுதும் இறை வார்த்தையிலும் இறை வேண்டலிலும் நீங்கள் நிலைத்திருக்கின்ற மக்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையிலும் இறை வேண்டலில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற பொழுது எப்படிப்பட்ட சவால்கள், எப்படிப்பட்ட அச்சங்கள், எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்த பொழுதும் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும், உங்களுடைய பணி பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு உண்மையை, செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதற்காகத்தான் இங்கிருக்கின்ற இறை மக்கள் திருக்கூட்டம் எல்லாமாக சேர்ந்து உங்களுக்காக செபிக்க வந்திருக்கின்றோம். அன்புமிக்க இறை மக்களே, இன்றைய நாளில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக இவர்களுக்காக செபிக்க வேண்டும். சிதைவுண்ட உலகத்தின் மத்தியிலே இவர்கள் தங்களை கடவுளின் துணையை நம்பிக்கொண்டு கொடுத்து தங்களை அர்ப்பணித்து இக்காலம் வரைக்கும் பல பயிற்சிகளை பெற்று இன்றைக்கு தங்களுடைய ஒரு பணி வாழ்வுக்குள்ளே தங்களை கூட்டிச் சேர்க்கப் போகின்றார்கள். பணி குருத்துவத்துக்காக இவர்கள் தங்களை தயார்படுத்துகின்ற ஒரு புதிய பயணத்தை இவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த பயணத்துக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய செபமும் தேவை. அது மாத்திரமல்லாமல் குருக்களுக்காக செபியுங்கள். இன்றைய காலச்சூழலிலே குருக்கள் சந்திக்கின்ற, பணியாளர்கள் சந்திக்கின்ற சவால்கள், அச்சங்கள், அவமானங்கள், அச்சுறுத்தல்கள், அவதூறுகள் எல்லாவற்றையும் கடந்து துறவிகள், குருக்கள் தங்களுடைய பணி வாழ்வை கடவுளுடைய துணையை நம்பிக்கொண்டு அவர்கள் பணி செய்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையான சக்தியும் ஞானமும் ஆற்றலும் எல்லா துறவிகளுக்கும் குருக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் செபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இறை வேண்டலிலும் இறை வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நாங்கள் எல்லா சவால்களையும் கடந்து செல்ல முடியும். எவ்வளவுதான் சிதைவுகள் வந்த பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி கடவுளின் துணையை நம்பிக்கொண்டுதான் இந்த துறவிகள், குருக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த அருள் சகோதரர்கள் திருத்தொண்டர்களாக இன்றைய நாளிலே தங்களை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். நாங்கள் எல்லாரும் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். ஒட்டுமொத்த திருச்சபைக்காக நாங்கள் செபிப்போம். எல்லா சவால்களையும் கடந்து ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய ஆசைகள் இந்த பூவுலகில் நிறைவேற வேண்டும். எங்களுடைய குடும்பங்களும், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குருக்கள் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் நாங்கள் இந்த பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமீன். திருத்தொண்டர்களை திருநிலைப்படுத்தும் சடங்கு இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அருட்சகோதரர்களை பெயர் சொல்லி அழைத்தலும் தகுதியுடை சான்றும். இப்பொழுது திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்படுபவர்கள் பெயர் சொல்லி முன்னழைக்கப்படுவார்கள். பாசத்துடனும் தியாகத்துடனும் வளர்த்த பெற்றோரை, பெரியோரை நன்றியுடன் நினைத்து ஆசி பெற்று விடைபெறுவார்கள். பின்னர் இவர்களை பயிற்றுவித்தவர்கள் இவர்களது தகைமை பற்றி சாட்சியம் கூற இறைமக்கள் முன்னிலையில் ஆயர் அவர்கள் இவர்களை வெளியரங்கமாக விசாரித்து ஏற்றுக்கொள்வார். இவர்களை திருத்தொண்டர் நிலைக்கு ஆயர் அவர்கள் தேர்ந்து கொண்டதும் இறைமக்கள் எல்லோரும் இறைவனுக்கு நன்றி என்று பதிலுரைப்போம். திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருப்பவர்கள் முன்வருக. அருட்சகோதரர் ரோபர்ட் அமலதாசன் பெஞ்சமின், அருட்சகோதரர் ஜெயசீலன் ஜெயசுதன், பேரருள் தந்தையே,
நம் சகோதரர் இவர்களை திருத்தொண்டராக திருநிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தங்களை கோருகின்றது. இந்த பதவிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? இறை மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகருகின்றேன். திருவிழா சபை சார்பாக திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருப்பவர் முன்வருக. அருட்சகோதரர் ஜோசப் ராய். பேரருள் தந்தையே, நம் சகோதரர் இவரை திருத்தொண்டராக திருநிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தங்களை கோருகின்றது. இந்த பதவிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? இறை மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களிடமிருந்தும் திருவிழா சபை அங்கத்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகிறது என சான்று பகருகின்றேன். நம் இறைவனும் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை திருத்தொண்டர் பதவிக்கு தேர்ந்து கொள்ளுகின்றோம். இறைவா உமக்கு நன்றி. திருத்தொண்டர்களுக்கான திருவுரை வழங்குதல். இப்பொழுது ஆயர் அவர்கள் திருத்தொண்டருக்குரிய பணிகள் பொறுப்புகள் பற்றியும் இவர்களது உள்ளத்தில் மிளிர வேண்டிய உயர் பண்புகள் பற்றியும் எடுத்து எம்புவார். இவர்கள் திருவார்த்தை பணியிலும் திருப்பீட பணியிலும் பிறரன்பு பணியிலும் ஆயருக்கும் குருக்களுக்கும் உதவியாக இருப்பார்கள். தமது போதனையால் இறை மக்களை ஓர் அன்பு சமூகமாக கட்டியெழுப்பும் பணியை இன்று இவர்கள் பகிரங்கமாக தமதாக்கிக் கொள்கின்றார்கள். ஆயர் அவர்களின் திருவுரைக்கு கவனமாக செவிமடுப்போம். அன்புமிக்க சகோதரரே, உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களான நம் மக்கள் இவர்களை திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்த வேண்டிய இந்நேரத்தில் திருப்பணியில் எத்தகைய நிலையை இவர்கள் அடையவிருக்கின்றார்கள் என்று நீங்கள் கருத்துடன் சிந்தியுங்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியின் அருட்கொடையினால் உறுதி பெற்று மறை ஆயருக்கும் அவருடைய குருக்களுக்கும் திருவார்த்தை பணியிலும் திருப்பீடப் பணியிலும் பிறரன்பு பணியிலும் உதவியாயிருந்து அனைவருக்கும் ஊழியர்களாக விளங்குவார்கள். திருப்பீடத்தின் பணியாளர்களாகப்படும் இவர்கள் நற்செய்தி போதிப்பவர்கள், திருப்பலிக்கு ஆவன செய்வார்கள், ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் விசுவாசிகளுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். மேலும் மறையாயரின் ஆணைப்படி விசுவாசிகளுக்கும் விசுவாசம் அற்றவர்களுக்கும் போதித்து திருமறையை கற்பிப்பதும் பொது செபங்களை முன்னின்று நடத்துவதும் திருமுழுக்கு அளிப்பதும் திருமணம் நடத்தி அதை ஆசீர்வதிப்பதும் நோயாளிகளுக்கு வழி உணவாக நற்கருணை வழங்குவதும் அடக்கச் சடங்குகளை நடத்துவதும் இவர்கள் பணியாகும்.
திருத்தூதரிடமிருந்தே வந்துள்ள மரபுப்படி தலை மீது கைகளை வைக்கும் திருச்சடங்கினால் இவர்கள் அர்ச்சிக்கப் பெற்று திருப்பீடத்துடன் இன்னும் நெருங்கி இணைக்கப்பட்டு மறையாயர் அல்லது பங்கு தந்தையின் பெயரால் பிறருக்கு அன்பு பணி புரிவார்கள். இறைவன் துணையால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதில் இவர்கள் நடந்து கொள்ளும் முறையிலிருந்து பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிவதற்கே வந்தவரான கிறிஸ்துவின் சீடர்கள் இவர்களே என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பட வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார். அவர் நடந்து கொண்டது போல நீங்களும் நடப்பீர்களாக. நீங்கள் திருத்தொண்டர், அதாவது சீடர்களிடையே பணிவிடை புரிய வந்த இயேசு கிறிஸ்துவின் பணியாளர்கள் ஆகையால் நீங்கள் இறைவன் திருவிழத்தை மனதார நிறைவேற்றி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் அன்பு சேவையும் மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். எவரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் புரிய முடியாது. எனவே கற்பின்மை, பேராசை என்பதெல்லாம் பொய்த்தேவர்களுக்கு புரியும் ஊழியம் எனக் கொள்ளுங்கள். அக்காலத்தில் அன்பு பணிபுரிய திருத்தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல் நீங்களும் நற்சான்று பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தில் வேரூன்றி உறுதியாக நிலை கொண்டிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் பணியாளரும் அருட்சாதனங்களை பகிர்ந்தளிப்பவருமாயிருப்பதால் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் இறைவன் திருமுன்னும் மனிதர் முன்னிலையிலும் மாசற்றவர்களாய் விளங்குங்கள். நற்செய்தியை கேட்பதுடன் நில்லாமல் அதை போதிக்கும் பணியையும் நீங்கள் ஏற்க வேண்டும். ஆகவே அந்த நற்செய்தி தரும் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்தின் மறை உண்மைகளை உங்கள் தூய உள்ளத்திலே கொண்டு நாவினால் போதிக்கும் இறைவாக்கினை உங்கள் வாழ்விலே எடுத்து காட்டுங்கள். இவ்வாறு பரிசுத்த ஆவியினால் உயிர் வாழும் கிறிஸ்தவ மக்கள் உங்கள் வழியாக கடவுளுக்கு உகந்த தூய காணிக்கை ஆவார்களாக. நீங்களும் ஆண்டவரை எதிர்கொள்ளும் இறுதி நாளில் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, என் ஆண்டவரது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று அவர் மொழிவதை கேட்கும் பேறு பெறுவீர்களாக. மனத்துறவு வார்த்தைப்பாடு எடுத்தலும் திருத்தொண்டர் ஆய்வும். இப்பொழுது இவ்வருட்சகோதரர்கள் தம் பணியை மனத்துறவு நிலையிலும் கீழ்ப்படிவோடும் ஆற்ற வாக்குறுதி அளிப்பார்கள். திருத்தொண்டர் நிலைக்கு தேர்வு பெற்ற இவர்கள் பிளவுபடா மனதுடனும் பூரண அர்ப்பண உணர்வுடனும் இறை மனித தொண்டாற்ற மனத்துறவு வழி சமைக்கிறது. எனவே திருத்தொண்டர் பணியை மனத்துறவு நிலைக்கு ஏற்பவும் திருவார்த்தை பணி, நற்கருணை பணி, அருட்சாதனங்களை நிறைவேற்ற உதவும் பணி, பிறரன்பு பணி என்பவற்றை திரு அவையின் மரபுக்கேற்ப மேற்கொள்வதாக இவர்கள் வாக்களிக்கின்றார்கள். அதை தொடர்ந்து தமக்குரிய பொறுப்பை சுதந்திரமாய் ஏற்பதுடன் திரு அவைக்காகவும் உலகத்திற்காகவும் திருப்புகழ் மாலை வழி செபிக்கவும், கிறிஸ்துவின் முன்மாதிரிகைக்கு ஏற்ப வாழவும், தம் ஆயருக்கும் அவர் வழிவருமாயிருக்கும் தம் சபை மாகாண முதல்வருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படிந்திருக்கவும் வாக்களிக்கின்றார்கள். ஆயர் அவர்கள் அருட்சகோதரர்களின் சம்மதத்தை திருக்கூட்டத்தின் முன்னிலையிலே விசாரித்து அறிகின்றார். என் அன்புக்குரிய மக்களே, நீங்கள் முழு மன சுதந்திரத்துடன் திருத்தொண்டர் பட்டம் பெற விரும்புகின்றீர்கள்.
மனத்துறவு நிலையில் இத்திருப்பணியை ஆற்றுவீர்கள். ஏனெனில் அந்த நிலையானது மேய்ப்பனுக்குரிய அன்பின் அடையாளமாகவும் அதற்கு தூண்டும் தோண்டுகோலாகவும் உலகின் ஞான வளமளிக்கும் ஊற்றாகவும் உள்ளது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து மீதுள்ள உண்மையான அன்பினால் உந்தப்பட்டு இந்த மனத்துறவு நிலைக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணிப்பதால் நீங்கள் ஒரு புதிய சிறந்த வகையில் உங்களை கிறிஸ்துவுக்கு நேர்ந்தளிக்கின்றீர்கள். அதனால் பிளவுபடா மனத்துடன் அவருடன் ஒன்றித்திருப்பீர்கள். இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் தொண்டாற்றுவதில் முழு மனத்துடன் ஈடுபடுவீர்கள். வானக புத்துயிரை தரும் மீட்பு பணியில் மிக தீவிரமாக உழைப்பீர்கள். மேலும் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கே அன்பு செய்ய வேண்டும் என்றும் மக்களுக்கு சேவை செய்யும் போது இறைவனுக்கே பணிபுரிகின்றீர்கள் என்றும் உங்களது வாழ்க்கை முறையில் நல்லொழுக்கமும் உலகினருக்கெல்லாம் சான்று பகர்வதாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உளமாற உங்களை நேர்ந்தளித்துள்ளீர்கள் என்பதற்கு அடையாளமாகவும் இறைவனுக்கும் இறைமக்களுக்கும் ஒரே முகமாய் பணிபுரியும் நோக்கத்தோடும் மனத்துறவை வானரசை முன்னிட்டு எக்காலமும் காத்துவர உறுதி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த புனிதமான உறுதிப்பாட்டில் நீங்கள் நிலைத்து நிற்க இறைவன் உங்களுக்கு துணை புரிவாராக. அன்பார்ந்த மக்களே, நீங்கள் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பெற முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கின்றீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நாம் உங்கள் மீது எம் கைகளை வைப்பதன் வழியாக பரிசுத்த ஆவியின் அருட்கொடையால் திருச்சபையின் ஊழியத்துக்கு உங்களை கையளிக்க விரும்புகின்றீர்களா? குருத்துவ நிலைக்கும் துணையாகவும் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்காகவும் திருத்தொண்டர் பணியை ஏற்று அதை தாழ்மையுடனும் அன்புடனும் நிறைவேற்ற விரும்புகின்றீர்களா? புனித பவுல் கூறியது போல் விசுவாசத்தின் மறை உண்மையை தூய மனதில் கொண்டு அந்த விசுவாசத்தை நற்செய்திக்கும் திருச்சபையின் மரபுக்கும் ஏற்ப உங்கள் செயலாலும் சொல்லாலும் போதிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அடைந்துள்ள நிலைக்கேற்றவாறு செப வாழ்வை பாதுகாத்து வளர்க்கவும் உலகம் அனைத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் திருப்புகழ் மாலையை தவறாமல் ஓதவும் உறுதி கொண்டிருக்கின்றீர்களா? திருப்பீடத்திலே கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் கையாள வேண்டிய நீங்கள் அதே கிறிஸ்துவின் முன்மாதிரிகைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை என்றும் அமைத்து கொள்ள உளமாற விரும்புகின்றீர்களா? எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அது நிறைவு பெற செய்வாராக. ஆமென். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அது நிறைவு பெற செய்வாராக.
எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் உமது சபையின் மாகாண முதல்வருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அது நிறைவு பெற செய்வாராக. ஆமென். இப்பொழுது திரு அவையின் வழக்கப்படி விளங்கி வரும் தூய பாரம்பரியத்திற்கு ஏற்ப இவ்வருள் பொழியும் வேளையில் புனிதர்களின் மன்றாட்டு மாலை செபிக்கப்படும். நாமும் ஒரு மனத்தவராய் சகல புனிதர்களிடமும் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்படும் இவ்வருட்சகோதரர்களுக்காக பக்தியுடன் மன்றாடுவோம். இவ்வருட்சகோதரர்கள் இறைவனின் தெய்வீக அழைப்பிற்கு முன்பாக தமது வறுமையையும் ஒன்றுமில்லா தன்மையையும் உணர்ந்து இறைவனது பீடத்தின் முன் இறை வல்லமையில் முழுமையாக தங்கியிருக்க சாஷ்டாங்க நிலையில் செபிக்கிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து முழந்தாள் படியிட்டு மன்றாடுவோம். புனிதர்களின் மன்றாட்டு மாலை ஆயரின் செபத்துடன் நிறைவடையும். அன்பு சகோதரரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமே திருத்தொண்டர் நிலைக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர்கள் மீது வானக கொடைகளை பொழியுமாறு உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே இறைவனின் புனித தூதர்களே, புனித சூசையப்பரே, புனித ஸ்நாபக அருளப்பரே, புனித ராயப்பரே, சின்னப்பரே, புனித பலவேந்திரரே, புனித அருளப்பரே, புனித மரிய மதலே நம்மாளே, புனித முடியப்பரே, புனித லவுரெஞ்சியாரே, புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, புனித அஞ்சேசம்மாளே, புனித பெப்பேத்துவா பிலிசித்தம்மாளே, புனித கிரகோரியாரே, புனித அகுஸ்தீனாரே, புனித அத்தனாசியாரே, புனித பசிலியாரே, புனித மர்த்தினாரே,
ஆசீர்வாதப்பரே, புனித பிரான்சிஸ்கு சாவிநாதரே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, புனித வியானி மரிய அருளப்பரே, புனித தெரேசம்மாளே, புனித சியன்னா கத்தரினம்மாளே, இறைவனின் எல்லா புனிதரே, புனிதையரே, கருணை கூர்ந்து தீமை அனைத்திலும் இருந்து பாவமனைத்திலும் இருந்து நித்திய மரணத்தில் இருந்து உமது மனித அவதாரத்தினாலே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் பரிசுத்த ஆவியின் வருகையினாலே பாவிகள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும்.
செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே செவிசாய்த்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். ஊழியர்களை நீர் ரட்சிக்குமாறு இரக்கம் மிக்கவும் திருமுன் அழைத்து வந்துள்ளோம். இவர்கள் மீது பரிசுத்த ஆவியின் ஆசியையும் திருத்தொண்டரினதும் அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறும் கொடைகளை என்னாலும் இவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருத்தொண்டரை திருநிலைப்படுத்தும் திருநிகழ்வு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேல் கரங்களை வைப்பது தொடக்க கால மரபுகளில் ஒன்றாகும். திருத்தூதர்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மரபிற்கு ஏற்ப ஆயர் அவர்கள் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்படும் சகோதரர்களின் தலை மீது கரங்களை வைத்து திருநிகழ்வை நிறைவேற்றுவார். அதன்பின் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்படும் திருமாத்திரை அடங்கிய செபத்தை ஆயர் அவர்கள் செபிப்பார். செபத்தின் இறுதியில் அனைவரும் ஆமேன் என பதில் சொல்லுவோம். அதனைத் தொடர்ந்து திருத்தொண்டர் பணிக்குரிய திருவுடை அணிவிக்கப்படும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணை புரிய எழுந்தருளும். மாந்தருக்கு மேன்மை அளிப்பவரும் குருத்துவ நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்றவரும் திருச்சபையின் பதவி பொறுப்புகளை ஏற்படுத்துகின்றவரும் நீரே. நீர் தன்னிறைவு உடையவராயினும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக அனைத்தையும் அமைத்து புதுப்பிக்கின்றீர். உமது வார்த்தையையும் ஆற்றலும் ஞானமும் ஆகிய அவர் வழியாக நீர் மனிதரின் தேவைகளுக்கு எமது நித்திய பராமரிப்பினால் முன்னேற்பாடு செய்து அவர்களுக்கு ஏற்றவைகளை அந்தந்த காலத்தில் அருளுகின்றீர். கிறிஸ்துவின் மறையுடலாகிய உமது திருச்சபை உயிருள்ள கோயிலாக வளர்ந்து விரிவடைய செய்கின்றீர். பல்வேறு விண்ணக கொடைகளால் அதை அணி செய்து
அதன் உறுப்புக்கள் பலவாயினும் அவற்றையெல்லாம் ஒரு உடலாக இணைத்து வியப்புக்குரிய உமது ஆட்சியின் வழியாக அதை பழுதின்றி காத்து வருகின்றீர். தேவாலயத்தில் பணிபுரிய முற்காலத்தில் லேவியின் இனத்தாரை தேர்ந்தெடுத்து நீர் அவர்களுக்கு அருளிய நித்திய ஆசியை அவர்கள் என்றென்றும் உரிமையாக கொண்டிருக்க செய்தீர். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அவர்கள் மூவகை நிலைகளில் வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்தீர். இவ்வாறே திருச்சபையின் தொடக்க காலத்தில் திருமகனின் தூதர்கள் செபத்திலும் போதகத்திலும் தாங்கள் மேன்மேலும் ஈடுபடுமாறு அன்றாட பணிகளில் தங்களுக்கு உதவி புரிய பரிசுத்த ஆவியின் கட்டளைப்படி நற்பெயருள்ள 7 தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து பந்தியில் பணிவிடை செய்யும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். உமது திருப்பீடத்தில் பணியாற்றும் திருத்தொண்டர் பதவிக்கு உம்மடியார் இவர்களை நாங்கள் தாழ்மையுடன் நேர்ந்தளிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை கருணையுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மீது பரிசுத்த ஆவியை அனுப்பி அருளும். இதனால் இவர்கள் தம் திருப்பணியை கடமை தவறாது நிறைவேற்ற 7 அருட்கொடைகளால் உறுதி பெற வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். களங்கமற்ற பிறரன்பு, நோயுற்றோர் எளியோர் மீது அக்கறை, அதிகாரம் செலுத்துவதில் அடக்கம், மாசற்ற தூய்மை, ஆழ்ந்த ஆன்ம வாழ்க்கை ஆகிய இந்நற்பண்புகளால் இவர்கள் சிறந்து விளங்குவார்களாக. பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிவதற்கே வந்தவும் திருமகனை இவர்கள் இவ்வுலகில் பின்பற்றுவதால் மறு உலகில் அவரோடு ஆட்சி புரியும் பேறு பெறுவார்களாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவிவிலியம் வழங்கலும் சமாதான முத்தமும். உயிருள்ள வார்த்தையை போதிக்க உரிமையும் கடமையும் பெறுகிறார்கள் என்பதன் வெளியடையாளமாக திருத்தொண்டர்கள் தமது உதட்டிலும் உள்ளத்திலும் தாங்கிச் செல்ல வேண்டிய இறைவார்த்தை அடங்கிய திருவிவிலியம் ஆயரவர்களால் வழங்கப்படுகின்றது. அத்துடன் சமாதான முத்தம் கொடுத்து திருத்தொண்டர்களை வாழ்த்தி ஆயர் அவர்களை பணிக்கு அனுப்பி வைப்பார்.
அன்பான திருத்தொண்டர்களே, கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை போதிப்பவர்களாக நியமனம் பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிருங்கள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, எங்களுக்கு எடுத்து காட்டாயிருக்க திருமகன் தம் சீடர்களின் காலடிகளை கழுவ திருவிழமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து பணிவும் தளரா ஊக்கமும் கொண்ட மனப்பாங்கினால் நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகன் தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடரச் சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக
அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்டியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமைப்பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருக்கு எங்கள் நன்றியை தெரிவிப்போம். நன்றியுள்ளத்தோடு ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் தந்த இந்த 3 திருத்தொண்டர்களுக்காகவும் அவர்களுடைய எதிர்கால நற்பணிக்காகவும் ஆண்டவரை பார்த்து ஒரே குடும்பமாக உருக்கமாக செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த 2வது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிருள்ள உயிர்த்து ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்தளிப்போம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஒருபொழுதும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளவிருக்கின்ற நம்முடைய திருவுணவு எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை நிலை வாழ்வளிக்கும் அரும் மருந்தாகிட அருள் புரியும். நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்த
தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முயிரை கொடுக்கவும் வந்தார். நன்றி கூறி செபிப்போம். ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் அடியார்களுக்கு நிறைவளித்துள்ளீர். அதனால் உமது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளர்களின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணி ஆற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க இவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலை வணங்குவோம். தமது திரு அவையின் மக்களுக்கு பணிபுரிய உங்களை அழைத்த இறைவன் எல்லாருக்கும், குறிப்பாக இன்னலுறுவோருக்காகவும் ஏழைகளுக்காகவும் பணியாற்றும் பேரார்வத்தை உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை உங்களுக்கு அளித்த இறைவன் அவரது வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழவும், அதற்கு உண்மையும் ஆர்வமும் உள்ள சாட்சிகளாக திகழவும் உங்களுக்கு உதவுவாராக. தம்மறை நிகழ்வுகளின் பணியாளர்களாக உங்களை ஏற்படுத்திய இறைவன் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகவும் இவ்வுலகில் ஒற்றுமை அமைதியின் பணியாளர்களாகவும் நீங்கள் விளங்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டு அர்ச்சித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அவர் தரும் மீட்பினை